ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக மேகியும் முட்டையும் யூஸ் பண்ணி மேகி ஆம்லேட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மேகி ஆம்லேட் செய்கிறதுக்காக முதல்ல மேகியை வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 1 பாக்கெட் மேகி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மேகியை சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் மேகி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மேகி மசாலாவை சேர்த்துக்கிறேன். இதிலேயே உப்பு இருக்கும், அதனால இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை. மேகி மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பாக்கெட் மேகிக்கு 1 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி மேகி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சிடலாம். அடுத்தது ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது கூட ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய குடைமிளகாய் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கேரட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்யும்போது வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகள் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா முட்டை இதில் இந்த மாதிரி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பாதி வெந்துடுச்சு. இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போடக்கூடாது. திருப்பி போடாமல் இதுக்கு மேலேயே நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுக்கக்கூடிய மேகியை இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இந்த முட்டைக்கு மேலேயே மேகியை இந்த மாதிரி ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். மேகி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இது சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளில எடுத்துடலாம். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான மேகி ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.